வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த விவாகரத்து மனு தான் இன்னைக்கு தமிழகத்தில் நிறைய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் அந்த மனுவை பற்றியும் இன்னைக்கு வந்து சங்கீதா விஜய் சந்திச்சுட்டு வர ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றியும் டெய்லி எழற அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்குது. இதற்கு காரணம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தாவேகா அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதனுடைய அரசியல் நடவடிக்கைகளில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுட்டு வர விஜய் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து பங்கேற்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் இன்னைக்கு வந்து தமிழகத்திலிருந்து டெல்லி வரைக்கும் ரொம்பவும் முக்கியமாக கண்காணிக்கப்பட்டு வருது. அதில் ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் வந்து 2026 பிப்ரவரி 24 கொடுத்துருக்கிற அந்த விவாகரத்து மனு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்க்குற மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு கட்சியை ஆரம்பித்து எல்லோருடைய அந்த கவனத்தையும் பெற்றுட்டு வர தாவேகா தலைவர் விஜய் வந்து அவர் பக்கம் இருக்கிற அந்த ஒரு சேட் ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே தெரியும். அவரோட தங்கையான வித்யா தான். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வயதுலேயே இறந்துட்டாங்க. அதாவது பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் ரொம்பவும் ஒரு அஃபெக்ட் ஆனவர் அவர். அதாவது அந்த குழந்தை இறக்கும் போது விஜய்க்கு குறைஞ்சது வந்து 10-12 வயதுக்கு மேலே வந்து இருக்கும். அதனால் அந்த சின்ன வயசுலேயே அந்த ஒரு அடியை, அதாவது அந்த குழந்தை அந்த சொந்த தங்கையோட அந்த மரணத்தை அவரால் தாங்கிக்க முடியல. ரொம்ப நாள் வந்து அதில் வந்து அவர் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அவருடைய தாய் தந்தையான ஷோபா மற்றும் சந்திரசேகர் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து எங்களை விட வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த விஷயத்தில் வந்து விஜய் தான். ஏன்னா விஜயை அந்த விஷயத்துலேருந்து நாங்கள் வெளியில் கொண்டுட்டு வரத்துக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டோம். அவங்க 2 பேரும் குழந்தைங்க அப்படின்னா அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து மறந்து போயிருக்கும். ஆனால் விஜய் தான் அதிகபட்சம் ஷோபாவை விட வந்து வித்யாவை ரொம்ப கவனித்து பார்த்துக்கிட்டது. அதனால தான் இந்த சிஸ்டர் சீன்லலாம் ரொம்ப எமோஷ்னலாக அழுது நடிக்கிறது எல்லாமே விஜய் உண்மை. அந்த 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 நேரத்தில் வந்து அவர் வந்து உண்மையாலுமே அந்த பழைய விஷயங்களை நினச்சி அவ்வளோ உருக்கமாக நடிச்சிருப்பார். மோஸ்ட்லி அந்த மாதிரி சீன்ஸை அவர் நடிக்கிறதையே அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணங்களும் ஃப்யூச்சரில் இதுதான். அதுக்கு காரணமே அவங்களுடைய தங்கை தான். அவங்க தங்கையை ஞாபகப்படுத்துகிறமான எந்த விஷயங்கள்லையும் அவர் வந்து ஏதாவது ஈடுபட்டாரா அப்படின்னா ரொம்பவும் வருத்தத்துக்குள்ளாயிடுவாராம். ரொம்பவும் ஒரு மாதிரி அப்போ சைலண்ட்டாக போயிடுவாராம். அந்த மாதிரி தான் விஜய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே வந்து தங்கச்சி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் யாரை விஜய் பார்த்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அதாவது வித்யா மாதிரி சாயலில் யாரையாவது அவன் பார்த்துட்டான்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப அவருக்கு பிடிக்குமா. அதாவது அந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரே நினைப்பாராம். அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய தங்கச்சி மேலே அவ்வளோ ஒரு அன்பை செலுத்தி வந்த விஜய் முதல்ல இந்த நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் இறந்த அனிதாவோட மரணத்தால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த பரப்புரையில் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனிதாவோட மரணம் வந்து என்னை ரொம்பவும் பாதிப்புக்குள்ளாச்சு. அதாவது தகுதி இருந்தும் தான் நினைச்ச இடத்த பிடிக்க முடியாமல் சாதிக்க முடியாமல் இறந்த அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து இன்னொரு தங்கச்சி மாதிரி. என்னுடைய தங்கச்சியை நான் ஒரு 3 வயசில் வந்து இறந்துட்டேன். ஆனால் இப்போ என்னுடைய தங்கச்சியை வந்து நான் இழந்தது வந்து அது வந்து என்னுடைய பெரிய இழப்பு மாதிரி தெரியுது. அதாவது தகுதி இருந்தும் ஏன் அந்த குழந்தையால அந்த இடத்துக்கு போக முடியல. அப்போது இந்த ஒரு நீட் அப்படிங்கிற ஒரு பேரியர் இந்த மாதிரி எத்தனை அனிதாக்களை இந்த மாதிரி ஒரு கொடுமையான சாவுக்கு தள்ள போகும். சாகிற வயசா சார் அது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் எமோஷனலாக பேசியிருந்தாரு. அதனால தான் என் மேலே எனக்கு இத்தனை ஃபேன்ஸ் வந்து இருந்தப்போ எனக்கு உங்கள் மேலே தோணுன ஒரே விஷயம், எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்கல்ல, உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய திரைப்பயணத்துக்கு நான் முழுக்கு போட்டுட்டு இந்த இடத்துக்கு நான் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன். உங்களுடைய அண்ணனா, உங்களுடைய தங்கையா, உங்களுடைய தம்பியா, என்னை எத்தனை பேர் வந்து தம்பியாவோ அண்ணனாவோ இல்லை வந்து விஜயண்ணா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்தான். அதாவது இந்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன அண்ணனா நினைக்கிறேன். நான் என்னுடைய சொந்த தங்கச்சியை நான் ஒரு 3 வயதில் பறி கொடுத்துட்டேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு எத்தனாயிரம் தங்கைகள் இருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது
சங்கீதா விஜய் பண்ணின விஷயத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டது வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் தான். அதாவது விஜய் வந்து இந்த விஷயத்துல ரொம்பவும் நியூட்ரலா இருக்கிறாரு அப்படிங்கிறத விட அவங்க ஃபேன்ஸ், அதாவது முக்கியமா கேர்ள் ஃபேன்ஸ் வந்து சங்கீதா விஜயோட இந்த நிலைமைக்கு வந்து ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம். அவங்க சொல்றது என்னன்னா, சங்கீதா விஜயை தயவு செய்து கைவிட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் கிட்ட சொல்லிட்டு வராங்க. இது நாள் வரைக்கும் இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு வந்தாலும், இது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குடும்ப விஷயம் இந்த இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த எலெக்ஷனை விட மிகப்பெரியது அல்ல அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதாவது அவருடைய இதை வந்து என்னுடைய ஒர்த் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து விட்டுருப்பாரு. ஆனால் அது அது எந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அனிதா மாதிரி ஒரு பொண்ணு வந்து அதாவது ஸ்டேட் லெவலில் மதிப்பெண் பெற்றிருந்தும் நீட்டில் தகுதி பெறல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய டாக்டர் கனவை வந்து இன்னைக்கு அடைய முடியாமல் இறந்துட்டாங்க. ஆனால் என்ன நம்பி இருக்கிற இன்னும் எத்தனையோ தம்பிகள் வந்து இருக்கிறாங்க. என்னை அண்ணா அண்ணான்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு எத்தனாயிரம் தம்பி தங்கைகள் இருக்கிறாங்க. அந்த இதில் வந்து எனக்கு உங்களுடைய எதிர்காலத்தை நினைக்கிறப்போ என்னுடைய வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டு இருக்கிற எந்த விஷயமுமே எனக்கு பெருசாக தோணலை அப்படிங்கிறத பற்றி தான் ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து நிறைய துறையினரே என்னையா சொந்த வாழ்க்கையவே ஒர்த் இல்லை அப்படிங்கிற உன்னை நம்பி ஓட்டு போட்டால் எங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்துவ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நடிகர் சமுத்திரக்கனியை அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் சொல்ற விஷயம் வந்து இதுதான். இன்னைக்கு அனிதா மாதிரி ஒரு தங்கை வந்து என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டா. அப்ப என்னால அதுக்கு எதுவும் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிடுற எத்தனாயிரம் தங்கைகள் வந்து எனக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும். இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு பிரதிபலன் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த கட்சியை ஆரம்பிச்சு இதனுடைய செயல்பாடுகள்ல இவ்வளோ தீவிரம் காட்டுறது. அதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற எந்த விஷயங்களுமே இந்த மாதிரி விஷயங்கள்ல கம்பேர் பண்ணும்போது பெருசு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரொம்பவும் அழுத்தமா சொல்லியிருக்காரு. அதாவது அவரை வந்து அவர் மேல அந்த அபரிவிதமான அன்பை காட்டுற ரசிகர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய வந்து பெரிய மனசு. அது மட்டும் கிடையாது, அவர் போடுற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அவர் கொண்டுட்டு வர எல்லா திட்டங்கள்லயும் அதிகப்படியா, அதாவது குறைஞ்சது 46% மேல வந்து பெண்களுக்கு தான் நிறைய திட்டங்கள் வந்து கொடுக்குற மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 60 வயது கடந்தவங்களுக்கு ஓய்வூதியமாக 500 ரூபாய் தருது. அதாவது பெண்களுக்கு மாதாந்திர உரிமை தொகையாக 2500 தருது. 1000 கொடுத்தாங்க, 2000 கொடுத்தாங்க, தலைவர் 2500 கொடுக்குறாங்க. அது வந்து அதாவது முடியாத ஏழப்பட்ட குழந்தைங்க, கணவனால் கைவிட்டப்படவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸுமே கைத்தொழில் ஆரம்பிக்கிறதுலேருந்து சுய உதவிகளுக்கு உதவி செய்யறதுலேருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவர் பெண்களுக்காக வகுத்துட்டு வரத்துக்கு காரணம் அனிதா மாதிரி ஒரு பெண் வந்து இன்னொருத்தருக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு தான். அதனால தான் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு பெரிய விஷயமோ இந்த விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது பெரிதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுக்கான முழுமையான அர்த்தம் வந்து இதுதான். இது புரியாம அவரை எப்பப்பெல்லாம் நம்ம பேசினா ட்ரெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறவங்க மத்தியில இன்னைக்கு சமுத்திரக்கனி சார் பேசின விஷயங்கள் வந்து ரொம்பவும் சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு.